அண்ணே வேண்டாண்ணே. நீ சும்மா இரு. கேளுங்கண்ணே. அண்ணே வேண்டாண்ணே. அண்ணே சுந்தரராஜா, அண்ணே அண்ணே நீங்களாவது சொல்லுங்க அண்ணே. அண்ணே விடு. ப்ளீஸ் அண்ணே. அண்ணே அண்ணே வேண்டாண்ணே. அண்ணே 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 சொன்னா கேளுங்கண்ணே. அண்ணே 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 நீங்களாவது சொல்லுங்க அண்ணே. அண்ணே சொல்லுங்க அண்ணே. அண்ணே விடு சுந்தரராஜா. அண்ணே வேண்டாண்ணே. அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே. அண்ணே அண்ணே அம்மா அம்மா வேண்டான்னு சொல்லுங்கம்மா. அப்பா வேண்டாண்ணே. அண்ணே அண்ணே மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே கௌதமுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி ஒருத்தன் இந்த வீட்டுல இருந்ததா சரித்திரமே இல்லை இனிமே. அப்பா கௌதம் லீலாவதி, நமக்கு இனிமே மகன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. நமக்கு பையன் இல்லைன்னு யாருங்க சொன்னது? இனிமே வருண் தாங்க நமக்கு ஒரே ஒரு பையன். உனக்கு இன்னைக்கு நைட் 9 o'clock வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள உங்க அம்மா கிட்ட நம்ம மேரேஜ்க்கு ஓகே வாங்க. வருண், நீ எங்களுக்கு பையனா இருப்பியா? இப்படி ஒரு சூழ்நிலையில எப்படி என் காதல அம்மாட்ட சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, நீதான் எனக்கு ஒரு வழி காட்டணும். என்ன இவ இப்படி சிரிச்சிட்டு இருக்கா? அப்படி என்ன தெரியுதாங்க? வெண்ணிலா, ஏ வெண்ணிலா, ஏ வெண்ணிலா. அக்கா சாரிக்கா, என்னாச்சு? என்ன தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க? நானா? அப்படியே அக்கா, சிரிச்சிட்டு இருந்தேனா? என்ன ஆக்டிங்கா? இதெல்லாம் உன்னை விட எனக்கு நல்லா வரும். முதல்ல விஷயத்த சொல்லு. ஏய், இதெல்லாம் பண்ணாத, பார்க்க முடியல. என்னன்னு டக்குன்னு சொல்லு. ஏய், என்னடி சொல்ற? ஃபர்ஸ்ட் டைமா சார் உன்கிட்ட கீய மிஸ் பண்ணாரு, ஆனா நீங்க அவர்கிட்ட மனச மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, அவர் பேர் என்ன? போன் நம்பர் வாங்குனியா? போன் நம்பரா? எதுக்கு? நம்பர் இருந்தா தானடி பேச முடியும். நான் எதுக்காக அவர்கிட்ட பேசணும்? எதுக்கு அவர்கிட்ட பேசணுமா? அடி பாவி, இப்பதானடி புடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் எப்பக்கா புடிச்சிருக்குன்னு சொன்னேன்? பார்த்தேன்னு தானே சொன்னேன். ஏய், திரும்பவும் சொல்றேன், உனக்கு இந்த நடிப்பெல்லாம் செட்டே ஆகல. ஒரு வாட்டி பார்த்தவன பிடிக்காம தான் நீ உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருந்தியோ? இத நான் நம்பணும். ஏய், இங்க பாரு, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா தயவு செஞ்சு வெக்க மட்டும் படாத ப்ளீஸ். முதல்ல அவன் போன் நம்பர் எப்படி வாங்குறதுன்னு யோசிப்போம்.
ஏய் உன்னை ஸ்கூல் எக்ஸாம் எழுத கூப்பிட்டாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்போமா? அக்கா அதெல்லாம் தப்பு. அவங்களுக்கு உதவி செய்ய தான் நாமளே போனோம். அவங்க கிட்ட போய் டீட்டெயில் எல்லாம் இப்ப கேட்டா தப்பா இருக்கும். வேற எப்படி நம்பர் வாங்குறது? அக்கா அதெல்லாம் தேவையில்லக்கா. இன்னைக்கு ஒரு வாட்டி தானே பார்த்தேன். ஒருவேளை விதி எங்களை இன்னொரு தடவை பார்க்க வச்சா அப்ப நானே அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கிறேன். சரியா? இதெல்லாம் கேட்கணுங்கிறது என் விதி. நீ எல்லாம் தூக்கி அவையார்டி. அக்கா அது இல்லக்கா வந்து நிறுத்து. நீ வேற ஏதாவது சொல்லுவ. எதுக்கு? உன்னை நான் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டேன் பாரு, அது ஏன் தப்புதான். நீ இதே இடத்துல உட்காந்து சிரிக்கிறத கண்டினியூ பண்ணு. நான் தூங்குறேன். அக்கா சொல்றது கேளுக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா ஓடு. ஹாய் கௌதம். என்னாச்சு கௌதம்? என்ன பூஜா, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? நீ இப்படி என் சித்தி அவமானப்படுத்துறதுக்கு பிரசுக்கு காசு கொடுத்தா? சொல்லு பூஜா, எதுக்காக? எனக்கு வேற வழியே தெரியல கௌதம். உன் சித்தி ஏற்கனவே என் மேல கோவமா இருக்காங்க. என்ன வேலையை விட்டு வேற தூக்கிட்டாங்க. என்ன மருமகளா ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்ற பயத்துல பிரஸுக்கு தெரிஞ்சாலாச்சும் நம்மள பிரிக்க மாட்டாங்க, ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நல்லபடியா எடுத்து சொல்லலாம்னு நினைச்சேன். பூஜா, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. ஏய் சத்தியமாடா? அப்போ நம்ம விஷயம் மீடியால வந்தா என் குடும்பத்தோட கௌரவம், எங்க சித்தியோட மரியாதை பத்தியெல்லாம் நீ யோசிக்கவே இல்லைல்ல? நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு என் வீட்டுல எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுதா அவங்க கண்டிப்பா மன்னிச்சிருப்பாங்க. இப்ப நீ பண்ண காரியத்துக்கு என் வாழ்க்கை முழுக்க என் குடும்பத்தோட முகத்திலையும் முழிக்க முடியாது. நம்ம கல்யாணத்தை அவங்க ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல பூஜா. உன்னை லவ் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி கௌதம், நான் வேற என்னமோ நினைச்சு பண்ணி வேற என்னமோ ஆயிடுச்சு. சாரி. கிட்டே வராத. இவன் ஒத்தே வர மாட்டேங்கிறானே. ஒரு வேளை விட்டுட்டு போயிட்டான்னா? உனக்கு இன்னைக்கு நைட் 9 o'clock வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள உங்க அம்மா கிட்ட நம்ம மேரேஜ்க்கு ஓகே வாங்குறது. 9 o'clock மேல 1 minute ஆனாலும் சரி, நான் உன் வீட்டு வாசல்ல நிப்பேன். வருண், அம்மா கிட்ட பேசிட்டியா? 9 o'clock ஆகிறதுக்கு இன்னும் half an hour தான் இருக்கு. நீ மட்டும் இன்னைக்கு சொல்லலனா நான் கரெக்டா 9:01 உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பேன். ஐயோ, இப்ப எப்படி நம்ம அம்மா கிட்ட நம்ம லவ் விஷயத்தை பத்தி பேசுறது? ரொம்ப தப்பா இருக்குமே. ஆல்ரெடி அவங்க இன்னைக்கு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க. சாராக்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். சாரா, என்ன தப்பா நினைச்சுக்காத. என்னால இப்ப அம்மா கிட்ட பேச முடியாது. அம்மா தனியாக உட்காந்துருக்காங்க. பாவம், ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க. இந்த நேரத்தில் அம்மாவை தனியாக வரக்கூடாது. நான் அம்மா கூட இருந்தாலும்
அம்மா வாப்பா வரும், உட்காரு. அழறீங்களாம்மா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு வரும். அக்காவையும் மாமாவையும் என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னே தெரியல. ஒரு நொடியில எல்லாமே மாறி போயிடுச்சுல்ல. இப்ப கூட கௌதம் இப்படி பண்ணத என்னால ஏத்துக்க முடியல. இது ஒரு கெட்ட கனவா இருந்தா நல்லா இருக்குமோன்னு மனசுக்கு தோணுது. நேத்துதான் நம்ம குடும்பம் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டு பேசி சந்தோஷமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில கௌதம் ஒருத்தம் போனதுனால வீடு வீடாவே இல்லை. ஒரு காதல் எல்லாத்தையும் மாத்திருச்சு இல்ல. எல்லாமே ஸ்தம்பிச்ச மாதிரியே இருக்கு. நானும் அக்காவும் இந்த குடும்பம் பிரியாம இருக்க நிறைய விஷயம் பண்ணிருக்கோம், நிறைய விட்டு கொடுத்துருக்கோம்பா. எங்களுக்கு அப்புறம் நீயும் கௌதமும் குடும்பத்தை ஒத்துமையா பார்த்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா கௌதம் எப்படி பண்ணிட்டானே. வருண், நீ பார்த்துப்பல வருண். இந்த குடும்பத்தை நீ பார்த்துப்பல. நான் பார்த்துக்கிறேம்மா. இந்த வீட்டை எந்த சூழ்நிலையிலையும் நீ உடைச்சிட மாட்டல்ல. இன்னொரு பிரிவை இந்த குடும்பம் தாங்காதுப்பா. என்னைக்கும் உங்க நம்பிக்கையை நான் உடைக்க மாட்டேன்.
சரிப்பா, நான் உள்ள போறேன். நீயும் போய் தூங்க. ஆ சரிம்மா. சாரா, என்ன பண்ற சாரா? நான் தான் சொன்னல வருண், இன்னைக்கு நைட் 9 மணிக்குள்ள நீ உன் வீட்ல சொல்லலனா நான் உன் வீட்டுக்கு வந்து ஆண்டி கிட்ட சொல்லுவேன். சாரா, நான் சொல்றத கேளு. இங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. காலையில எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ். முடியாது வருண், ஆண்டி கிட்ட பேசிட்டு தான் கிளம்பு. ஏய் சாரா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்ப வீட்ல இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா இந்த விஷயம் நடக்காது. நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நேரம் இல்ல. இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருப்ப வருண்? வேக வேகமா நியூயார்க்ல இருந்து கிளம்பி வந்தது உன் ஃபேமிலி சம்மதத்தோட உன்னை மேரேஜ் பண்ணிக்கதான். ஆனா அதுக்கு எவ்வளவு டிலே பண்ணுவ? சாரா சாரா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். கிளம்பு. ஐயோ சாரா, சொல்றத புரிஞ்சுக்கோ சாரா. கிளம்பு சாரா. சாரா சாரா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ் சாரா. ஐயோ, யாராவது பாத்துற போறாங்க. சரி ஓகே வருண், நீ சொல்ற, உனக்காக நான் கிளம்புறேன். தேங்க்ஸ், நீ கிளம்பு. மேம், எனக்கு என்னமோ பூஜா இதை தனியா பண்ணிருப்பான்னு தோணல. இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. அந்த தைரியத்துல தான் பூஜா இப்படிலாம் பண்ணிருக்கா. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே மேம். ஏய், உன் சித்தி எப்பவுமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்களே. இப்போ உன் தம்பி இங்கே இல்லை, இப்போ என்ன பண்ணுவாங்களா? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. எந்த நேரத்துல எதை பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? குடு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். கௌதம், உனக்கு பிடிக்கும்னு ஸ்பெஷலா கேசரி பண்ணிருக்கேன். சாப்பிடு. ஒரே நாள்ல அவனை மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட முடியாதுல்ல. அவனும் ஒரே நாள்ல தானே நம்மள வேண்டான்னு விட்டுட்டு போனா. அண்ணே சாப்பிடுங்க அண்ணே. எனக்கு பசிக்கல அண்ணே. தாங்க முடியல. எனக்கு என்ன, நான் சாப்பிடுறேன். அக்கா, பெரியம்மா,
மேடம் நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் மேம். பூஜா இதை தனியா பண்ணல. அவங்க பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு மேம். தண்டபாணி தான் மேம். ஏய் வந்து புடுறா மேல. அண்ணே அண்ணே என்னடா அண்ணே, அந்த அண்ணாமலையோட கார் நம்ம தெருக்குள்ள வருதுண்ணே. தெரியும்டா, வருவான்னு தெரியும். நான் அடிச்ச அடி அப்படி. மேகான் அண்ணே, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க. சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க. போங்க. சரிங்கண்ணே.